Hi everyone, welcome to Tamil Tech Clinic. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே வந்துட்டு மீம்ஸ்லலாம் போட்டு இது பண்ணிட்டு விஜய் வந்து ஒரு தேவதூதனா அப்படின்ற மாதிரி அவர் தான் கடவுள் காப்பாற்ற வந்தாரா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ எனக்கு வந்துட்டு அப்படி நம்ம என்னன்னு பார்ப்போம் சரிங்களா, வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து படிக்கல, அவர் வந்து டிகிரி வந்து ஃபுல்லாக முடிக்கல காலேஜில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்ச எம்எல்ஏ வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு ஒரு அம்மா நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம்மா இருந்த காலத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அப்போ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மூவோ இல்லை வேற ஒரு பர்சன் இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸும் அதுக்கப்புறம் சினி ஃபீல்டில் இருக்கவங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோட இருந்தாங்க. விஜய் வந்து போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்துட்டு ஐயோ சார் உங்க நேம் வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஸோ அதனால நீங்கள் வந்து லாஸ்ட்டில் உட்காந்து, அதாவது எப்படின்னா மக்கள் உட்காந்துருக்கிறது ஃப்ரண்ட் ரோ அவ்வளோதான், அங்கே தான் இருக்காரு. அவர் அங்கே எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணல, அதேமாரி கலந்துக்காமையும் போல அவர் வந்து அங்கே கலந்துக்கிட்டாரு. அதில் லாஸ்ட் ரோல உட்காந்துருக்காங்க. அந்த டைத்துலையுமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு நம்ம நடிகர் விக்ரம் ஒரு சில பேர் வந்துட்டு அவர் கூட உட்காந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த நேர்ச்சியில தான் இப்போ வந்து விஜய் வந்து சிஎம்ஓ ஆயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட கட்ஸுக்கு வந்துட்டு நான் ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக நான் வந்து பிக்சல் கொடுக்கணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பழைய விஜய் ஃபேன்ஸ் எல்லாம், அதாவது ஓஜி விஜய் ஃபேன்ஸ் சொல்லுவாங்களா 90s, அந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் தெரியும். விழுப்புரத்துல வந்து ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக விஜய் போயிருக்காரு ஒரு காலத்துல. அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த ஓன் ரசிகர் மன்றத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரிவா இருந்தனால ஒரு அடிதடி இது பண்ணனால விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் மகாலுக்கு பின்னாடி வழியா வந்துட்டு அவர் ஓடி போயிருந்தாரு. அந்த வீடியோ வந்து இன்ன வரைக்கும் இருக்கு. ஆனா அவரோட ஃபர்ஸ்ட் மாநாடு எங்க வச்சாரு பாருங்க, விழுப்புரத்துக்கு தான் வச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய மூவ் வந்து விஜய் பண்ணியிருக்காரு. தான் எந்த இடத்துல வந்துட்டு அடி வாங்கி நின்னமோ அதே இடத்துல போய் அவர் வந்து பெரிய ஆளா நிற்கிறாரு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சியெல்லாம் எலெக்ஷன் வரைக்கும் சந்திக்காது அப்படின்னாங்க. சந்திச்சு அவருக்கு 234 தொகுதிக்கு நிற்கிறதுக்கு மேலே ஆள் இருக்காங்களா அவர் சைடு அப்படின்னாங்க, நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்களா, விஜய் ஒரு ஆக்டர்னா கூட்டம் வரதாங்க செய்யணும் அப்படின்னாங்க. கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா, இது வரைக்கும் மாறினது கிடையாது, நாங்கள் மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டு எல்லாமே சீட்டா மாறுமா, அதாவது ஓட் பர்சன்டேஜ் வாங்கலாங்க, ஆனா அந்த ஒரு இடத்துல வந்து இத்தனை வருஷம் இத்தனை கட்சி இருக்கிறப்ப அவர் எப்படி சீட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னாங்க. சீட்டாவும் மாறிச்சு. நாடாள முடியுமா, எந்த வந்து ஒரு சிடிபில இருந்து வந்தவங்க வந்து மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் வந்து சிஎம் வாங்கிட்டார். விஜய் வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து அடுத்து எம்ஜிஆர் வரலாறு திரும்பும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்துட்டு விஜயகாந்த் அண்ணன் இட்டு போனது வந்துட்டு விஜய் வந்து கையில் எடுப்பாரு, மக்களுக்காக உண்மையாக நிற்பாரு, அது நிறைய சொன்னப்ப அதர் பார்ட்டிஸ் மெம்பர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா விஜய் வந்து எம்ஜிஆர் ஆக முடியாது, விஜயகாந்த் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஒரு ஹை பர்சன்டேஜ், அது இவ்வளோ பார்ட்டி இருக்கப்ப எம்ஜிஆர் கூட பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து தான் விலைக்கு வந்தாரு. அவ்வளோ ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து ஹை மெஜாரிட்டி பார்ட்டியா வந்துச்சு, விச் இஸ் 34% கிட்ட வந்துச்சு. ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சியுமே பெருசா வளர்ந்து இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை தடவை ஆட்சி அமைச்சு இவ்வளோ எம்எல்ஏ இவ்வளோ எம்பி இருக்கிறப்பையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீமான் அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு 7% ஹோல்ட் பண்ணி இருக்கப்ப அதுல களம் இறங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35% விச் இஸ் அது சோசியல் நெட்ஒர்க்ல அவ்வளோ வந்துட்டு எல்லா பார்ட்டியோட ஐடி விங்கும் அவர் போட்டு அடி அடின்னு அடிச்சும் அவர் வந்து 35% வாங்கியிருக்காரு அப்படின்னா விச் இஸ் ஹியூஜ் மாஸ். ஸோ வந்துட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட்ல மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் அதர் பார்ட்டிஸ் மெம்பரும் ஒத்துக்குவாங்க விஜயால அவராக முடியாது இவராக முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரி தான் யாராலையும் ஆக முடியாதுன்றத ஒரு ஆணித்தரமா அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் டிகே ஹோல்டு 108 எம்எல்ஏஸ். அவுட் ஆஃப் 108 எம்எல்ஏஸ்ல 6 PhD holders, 22 post graduates, which means not a UG, PG. Then 5 IIT engineers, 8 MBBS doctors, 40 lawyers and engineers. So this is for a change. So I think இதுதான் மாற்றத்துக்கான ஒரு வழிமுறை. இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ் டெலிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.